ஹலோ ஆர்மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து எல்லாரும் என்ன வச்சு எபிசோட் 9. சரி, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ மறுநாள் காலையில் வந்து ஜிமின் வந்து கண்ணாடி முன்னாடி நின்று அவனோட டை வந்து மாட்டிகிட்ருக்கான். அப்போ வந்து அவன் வந்து யோசிச்சுட்ருக்கான், இப்படி தான் நம்ம டேஹங்க வந்து பார்க்க போகிறோமோ, ஒன்றுமே நடக்காத மாதிரி அப்படின்னு சொல்லி யோசிச்சு அவன் வந்து டையை வந்து மாட்டிகிட்ருக்கான். அப்போ டை மாட்டி முடித்தோடனே பேக் எடுத்துகிட்டு வெளில வரான். அப்போ பார்த்தா ஜங்குக்கோட டோருக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். இந்த டோர் வந்து மூடி இருக்குது. அப்படியே ஜிமின் வந்து டோரையே பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கும் ஹர்ட்டாக தானே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே டோரை பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அவன் வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறான். அப்போன்னு பார்த்து அவங்க அம்மா வந்து கூப்பிட்றாங்க, சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைம்மா, எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். இல்லை, நீ சாப்பிட்டு தான் போகிற, நீங்கள் 2 பேர் வந்து உங்கள் உடம்பை வந்து பார்த்துக்கவே மாட்டீங்க, ஃபஸ்ட்டு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா வந்து ஜிமினை கூட்டிகிட்டு போய் டைனிங் டேபிளில் வந்து உட்கார வைக்கிறாங்க. இப்போ ஜிமின் அம்மா வந்து ஜிமினுக்கு வந்து சர்வ் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஜிமின் வந்து அப்படியே தட்டையே பார்த்துட்டு உட்காந்துருக்கான். அப்போ வந்து ஜிமினோட அம்மா வந்து கேட்குறாங்க, நீ உன்னோட பாய் ஃப்ரெண்ட்டை மேரேஜை பற்றி பேசினியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோன்னே ஜிமின் வந்து அப்படியே ஷாக் ஆகி அப்படியே கீழே பார்த்துட்டே உட்காந்துருக்கான். நாங்கள் 2 பேர் பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே மிஸ்ஸஸ் ஜோன் வந்து என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் 2 பேர் பிரேக்கப் பண்ணிட்டோம், நீங்கள் வந்து ரீசன் மட்டும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். மிஸ்ஸஸ் ஜோன் வந்து அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. ஜிமின் அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. அப்போ வந்து ஜிமின் வந்து சொல்கிறான், நான் வந்து நீங்கள் வந்து யாரை சொல்கிறீங்களோ நான் வந்து அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். மிஸ்ஸஸ் ஜான் வந்து அப்படியே ஜிமினோட கையை எடுத்து அவங்க கையில் வந்து வச்சு அப்படியே தடவி கொடுக்குறாங்க. உனக்கு வந்து விருப்பம் இல்லைன்னா நீ வந்து கல்யாணம் பண்ணணும்னு ஒரு அவசியமும் இல்லை, நான் வந்து இனிமேல் வந்து இதை பற்றி வந்து பேசவே மாட்டேன். அப்புறம் அந்த பர்சன் வந்து வைரத்தை வந்து தொலைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா வந்து ஜிமினோட கணத்தில் வந்து கை வைக்கிறாங்க. அப்போ ஜிமின் வந்து அப்படியே வந்து மிஸ்ஸஸ் ஜோனை வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஜிமின் வந்து அழுகலை, இருந்தாலும் வந்து அப்படியே அவங்க ஹக் பண்ணி அவனுக்கு வந்து ஆறுதலை வந்து தேடிக்கிறான். மிஸ்ஸஸ் ஜோன் வந்து அப்படியே வந்து ஜிமினோட தலையை வந்து தடவி கொடுக்குறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் ஓகே தான். அதுவும் இல்லாமல் நான் வந்து பாட்டிக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், அதனால் வந்து நான் வந்து கல்யாணம் வந்து பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். எனக்கு வழி தர ப்ராமிஸ் வந்து நீ வந்து நிறைவேற்றணும்னு ஒரு அவசியம் இல்லை ஜிமின் அப்படின்னு சொல்லி மிஸ்ஸஸ் ஜோன் வந்து சொல்கிறாங்க. சொன்னோடனே ஜிமின் வந்து அப்படியே ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே ஹக் பண்ணிகிட்டே நிற்கிறான். ஜிமின் வந்து அப்படியே ஹக்கை வந்து பிரேக் பண்ணுறான். பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே மிஸ்ஸஸ் ஜோனை வந்து பார்க்குறான். இல்லைம்மா, நான் வந்து கல்யாணம் வந்து பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே மிஸ்ஸஸ் ஜோன் வந்து அப்படியே சேடாக வந்து ஜிமினை வந்து பார்க்குறாங்க. சரி, நான் இப்போ கிளம்பி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து எந்திரிக்க போகிறான். அப்போ வந்து மிஸ்ஸஸ் ஜோன் வந்து சாப்பிட்டுட்டாச்சு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ஜிமினுக்கு வந்து சாப்பிடணும்னு தோணவே இல்லை, இருந்தாலும் மிஸ்ஸஸ் ஜோன் கண்டி கொஞ்சம் சாப்பிட்றான். கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சோடனே ஜிமின் வந்து எந்திரிச்சு நிற்கிறான். சரி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கிளம்பி போயிடுறான். ஜிமின் வந்து ஆஃபீஸ்க்குள்ளே வந்து நடந்து வரான். அப்போ பார்த்தா எல்லோரும் வந்து ஜிமினை வந்து க்ரீட் பண்ணுறாங்க. ஜிமினும் க்ரீட் பண்ணிவிட்டு அப்படியே ஆஃபீஸ்க்குள்ளே போகிறான். ஜிமின் வந்து அப்படியே அவனோட சேரில் உட்காந்துட்டு அப்படியே கண்ணை மூடுற போது பார்த்தா அவனுக்கு வந்து டேஹங் ஞாபகமாக வருது. உடனே வந்து ஜிமின் வந்து அப்படியே அவனோட மண்டையை இது பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். அப்போ பார்த்தா டோரில் வந்து நாக் சவுண்டு கேட்குது. உடனே வந்து ஜிமின் டக்குன்னு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு கமின் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே பார்த்தா டேஹங் வந்து வரான். வந்தோடனே ஜிமின் வந்து குட் மார்னிங் டே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ டேஹங்கும் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜிமினோட டெஸ்கில் வந்து ஒரு பேப்பரை வந்து வைக்கிறான். அப்போ வந்து ஜிமின் வந்து அந்த பேப்பரை பார்க்குறான். பார்த்தா ரெசிக்னேஷன் லெட்டர். உடனே வந்து டேஹங் வந்து நான் வந்து உனக்கு வந்து துரோகம் பண்ணியிருக்கேன், அதனால் நான் இங்கே வேலை பார்க்குற தகுதியே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து சொல்கிறான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கேட்குறான். அப்போ ஆமான்னு சொல்லி டேங் வந்து மண்டையாடுறான். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கேட்குறான். கேட்டவுடனே டேங் வந்து ஒர்க் பண்ணுவான் தான், ஆனா அப்படின்னு சொல்லி சொல்ல வரான். உடனே வந்து ஜிமின் வந்து ஆனாலாம் ஒன்றுமே இல்லை, நீ வந்து உன்னோட ஒர்க்கில் வந்து நல்லா வேலை பார்க்குற, நீ வந்து இந்த ஜாப்க்கு வந்து டிசர்விங்கான ஆள் தான், ஸோ நீ வந்து இங்கேருந்து போக தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். அப்போ டேஹங் வந்து கண்ணில் தனியாக வருது. ஐ எம் வெரி சாரி ஜிமின் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே வந்து ஜிமின் வந்து எந்திரிச்சு போய் அப்படியே டேஹங் முன்னாடி வந்து நிற்கிறான். அப்படியே டேஹங்கை வந்து ஹக் பண்ணுறான். நீ சாரி சொல்லணும்னு ஒரு அவசியம் இல்லை, நம்ம வந்து பாஸ்ட் எல்லாத்தையும் மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். அப்படியே டேஹங்கும் ஜிமினை வந்து ஹக் பண்ணி அப்படியே அழுகிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க வந்து ஹக்கை வந்து பிரேக் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஜிமின் வந்து டே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். உடனே வந்து டேஹங் வந்து ஜிமினை வந்து பார்க்குறான். நம்ம ஆஃபீஸ் முடிஞ்சோடனே கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கேட்குறான். ஓகே அப்படின்னு சொல்லி டேஹங்கும் சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறான். போனதுக்கப்புறம் ஜிமின் வந்து அப்படியே சேரில் வந்து உட்காரான். அவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது டேஹங் வந்து இப்படி பார்க்குறது. அதுவும் இல்லாமல் அவனுக்கு வந்து நான் ஓகேவா அவன் முன்னாடி நடிக்கிறது வந்து ஜிமினுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் அப்படியே சேரில் வந்து சாஞ்சு அப்படியே கண்ணை மூடி உட்காந்துருக்கான்.
இங்கே ஜங்குக் ரூமில் வந்து மிஸ்ஸஸ் ஜான் வந்து நாக் பண்ணுறாங்க. உடனே வந்து ஜங்குக் வந்து அப்படியே வந்து ஓப்பன் பண்ணுறான். நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அம்மா வந்து கேட்குறாங்க. கேட்டவுடனே ஜங்குக் வந்து ஓகே தான், நான் இப்போ தான் எந்திரிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே உனக்கு டைம் என்னாச்சுன்னு தெரியுமா, நீ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வரல, அதனால தான் நான் வந்து உன்னை கூப்பிட வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். நீங்கள் 2 பேரும் ஏன் இப்படி இருக்கீங்க, ஜிமினும் இன்றைக்கி வந்து ஒழுங்காகவே சாப்பிடல, அதுவும் இல்லாமல் ஒர்க் பண்ண வேறு போயிருக்கான், அவன் எப்படி இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ஜான் வந்து சொல்கிறாங்க. சொன்னோடனே ஜங்குக்கு வந்து ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். உனக்கு தெரியாதா, ஜிமினும் வந்து அவனோட பாய் ஃப்ரெண்டும் பிரேக்கப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி மிஸ்ஸஸ் ஜான் வந்து சொல்கிறாங்க. ஜங்குக்கு வந்து அப்படி ஷாக் ஆகி பார்க்குறான். அதை விடு, அது வந்து அந்த பையனோட லாஸ் தான். அதுவும் இல்லாமல் ஜிமின் வந்து அவனுக்கு வந்து பையன் பார்க்க சொல்லிட்டான். நான் வந்து அழகான அறிவான, அதுவும் இல்லாமல் ரொம்ப நல்லவனாக பார்த்து நான் வந்து ஜிமினுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஏன்னா அவன் வந்து லாஸ்ட் ஒன் மாதிரி இப்போயும் வந்து ஹர்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி மிஸ்ஸஸ் ஜான் வந்து சொல்கிறாங்க. ஜங்குக்கு வந்து ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே மிஸ்ஸஸ் ஜான் வந்து சொல்கிறது வந்து கேட்டுட்ருக்கா. நீனும் அப்செட்டாக தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ஜான் வந்து கேட்குறாங்க. கேட்டோடனே ஜங்குக்கு வந்து ஆமான்னு சொல்லி சொல்கிறான். ஜிமினுக்கு வந்து உன்னோட தேவை தான் இப்போ அதிகமாக, நீ வந்து ஜிமினை வந்து நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ஜான் வந்து சொல்கிறாங்க. சொன்னோடனே அப்படியே வந்து ஜங்குக்கு வந்து ஒன்றுமே சொல்லாமல் உட்காந்துருக்கான். சரியா அப்படின்னு சொல்லி மிஸ்ஸஸ் ஜான் வந்து கேட்குறாங்க. கேட்டோடனே ஜங்குக்கு வந்து சரி அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ஜான் வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. ஜங்குக்கு வந்து அப்படியே பெட்டில் உட்காந்து எல்லாத்தையும் யோசிச்சுட்ருக்கான். ஐ எம் சாரி ஹோங் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஐ எம் சாரி டே ஹோங் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். ஆஃபீஸ் வந்து முடிஞ்சிருச்சு. உடனே வந்து ஜிமின் வந்து பார்க்கிங் லாட்டில் இருந்து போகிறப்ப பார்த்தா அங்கே ஆல்ரெடி டேங் வந்து ஜிமின்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அப்போ டேஹுங்க பார்த்தோன்னே ஜிமின் வந்து அப்படியே பெருமூச்சை வாங்கிட்டு அப்படியே டேஹுங் பக்கத்தில் வந்து போகிறான். ஹே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே வந்து டேஹுங் வந்து அப்படியே ஜிமின் வந்து பார்க்குறான். சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். உடனே வந்து டேங் வந்து காரில் ஏறி உட்கார்றான். ஜிமினும் காரில் ஏறி உட்கார்றான். இவங்க 2 பேரும் போகிறாங்க. போகிற வரையில யாருமே ஒன்றுமே பேசலை. அதுக்கடுத்து ஜிமின் வந்து காரை வந்து ஒரு பார்க்குக்கு முன்னாடி வந்து பார்க் பண்ணுறான். அப்போ வந்து 2 பேர் இறங்கி வந்து போகிறாங்க. அப்போ வந்து ஒரு பெஞ்ச் இருக்குது. அங்கே வந்து ஜிமின் வந்து டேஹுங்க உட்கார சொல்கிறான். டேஹுங்கும் உட்காரான். நான் இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அங்கேருந்து போகிறான். அப்போ வந்து டேங் வந்து அப்படியே பார்க்க வந்து சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கான். அங்கே பார்த்தா எல்லா குழந்தைங்களும் விளாண்டுட்ருக்காங்களா, அவங்களாம் பார்த்தோன்னே டேங் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறான். அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த குழந்தைங்கள்லாம் பார்த்துட்ருக்கான். அப்போ வந்து ஜிமின் வந்து 2 கப்போடு வரான். இந்த அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஒரு கப் வந்து டேஹுங்க வந்து தரான். டேஹுங்க அதை எடுத்து கையில் வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கான். அப்போ வந்து காஃபி தான் ஜிமின் வந்து வாங்கிட்டுருக்கான். இவங்க 2 பேர் வந்து குடிக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கூப்பிட்றான். அப்போ வந்து டேங் வந்து ஊன்னு சொல்லிட்டு அப்படியே காஃபி வந்து குடிச்சிட்ருக்கான். நீ வந்து ஜங்குக்கை வந்து மன்னிச்சிடேன். டேஹுங் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுறான். எனக்கு தெரியும் ஜங்குக்கு வந்து ரொம்ப பெரிய மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கான்னு சொல்லி, இருந்தாலும் வந்து நீ வந்து அவனுக்கு இன்னொரு சான்ஸ் தாயேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கேட்குறான். டேஹுங் வந்து அப்படியே ஜிமின் வந்து பார்க்குறான். நீயே சொல்லு ஜிமின், நீ வந்து என்னோட இடத்துல இருந்ததுன்னா நீ வந்து என்ன பண்ணுவேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்குறான். அப்போ ஜிமினுக்கு வந்து என்ன ஆன்சர் சொல்கிறதுனே தெரில, அப்படியே வந்து முடிச்சுட்டு உட்காந்துருக்கான். அப்போ வந்து டேங் வந்து சொல்கிறான், சரி நான் அவனுக்கு வந்து இன்னொரு சான்ஸ் தரேனே வச்சுக்கோ, நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறோம். இப்போ வந்து அவனோட மனசுக்கு பிடிச்ச ஒரு ஆள் வந்து என்னை வந்து லவ் பண்ணாங்கன்னா அவன் வந்து என்ன பண்ணுவான், அவன் வந்து திருப்பி வந்து என்னோட மனசை வந்து பிரேக் பண்ணுவான். திரும்பியும் எல்லாத்தையும் என்னால் வந்து ஃபேஸ் பண்ண முடியாது, எனக்குள்ளே சுத்தமாக வந்து தெம்பே இல்லை அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். அப்போ வந்து டேஹங்கோட சேட்னஸை பார்த்து ஜிமினுக்கு வந்து ரொம்ப சேட் ஆகுது. அவனுக்கு வந்து அவனோட தப்பு வந்து புரிஞ்சிருச்சு. இனிமேல் திருப்பியும் அவன் வந்து அதே தப்பை வந்து பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். எனக்கு வந்து அதை பற்றி கவலை இல்லை ஜிமின், எனக்கு வந்து கொஞ்சம் நேரமாச்சு நிம்மதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து சொல்கிறான். அப்படியே டேஹுங் கண்ணிலேருந்து தண்ணி வருது. உடனே வந்து ஜிமின் வந்து ஹே ஐம் சாரி, இனிமேல் வந்து நான் இதை பற்றி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேஹுங் வந்து அவன் கண்ணீரை தொடச்சிட்டு ஜிமின் வந்து பார்க்குறான். இல்லை இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இல்லை நான் வந்து ப்ராமிஸ் பண்ணுறேன், இனிமேல் வந்து நான் இதை பற்றி பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேஹுங்கும் சரின்னு சொல்லிடுறான். ஸோ அப்படியே இவங்க 2 பேரும் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பி வந்து போயிடுறாங்க. ஸோ டேஹுங்கை வந்து வீட்டில் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு ஜிமின் வந்து அவனோட வீட்டுக்கு வந்து போகிறான். போனோடனே பார்த்தா அவங்க அம்மா வந்து உட்காந்துருக்காங்க. ஜிமின் வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்க அம்மா கிட்டே வந்து போகிறான். இன்னொரு நாள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஜிமினோட அம்மா வந்து கேட்குறாங்க. நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். ஜங்குக் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரில, அவன் வந்து வெளியிலே வரமாட்டான், ஒழுங்காகவே சாப்பிடவும் மாட்டான், அப்படியே ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ஜான் வந்து சொல்கிறாங்க. நான் போய் அவன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து எந்திரிச்சு போகிறான். உடனே வந்து மிஸ்ஸஸ் ஜான் வந்து ஜிமின் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உடனே வந்து ஜிமின் வந்து பார்க்குறான். நீ காலையில் சொன்னில உனக்கு வந்து பொண்ணு பார்க்க சொல்லி, அது உண்மைதானா அப்படின்னு சொல்லி
கேட்குறாங்க. கேட்டோடனே ஜிமின் வந்து ஆமாம்மா நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருங்க, எனக்கு அதில் வந்து ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து அது சொல்லும் போது ஜிமின் வந்து அப்படி கஷ்டமாக இருக்குது. ஓகே அப்படின்னு சொல்லி மிஸ்ஸஸ் ஜோனும் சொல்லிடுறாங்க. சரி நான் போய் வந்து ஜங்குக்கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே ஜங்குக் ரூமுக்கு வந்து போகிறான். அப்போ பார்த்தா ஜங்குக் ரூம் வந்து ஓப்பனாக தான் இருக்குது லைட்டாக. உடனே வந்து ஜிமின் வந்து அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளக்குள்ளே போகிறான். பார்த்தா ஜங்குக் வந்து அப்படியே சேரில் உட்காந்துட்டு அப்படியே என்னமோ யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கான். அப்போ வந்து ஜிமின் வந்து போய் பெட்டில் வந்து உட்காந்துட்டு ஜங்குக் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். கூப்பிட்டானே ஜங்குக் வந்து அப்படியே ஜிமினை பார்க்குறான். ஷாக் ஆகுறான். அப்போ தான் அவனுக்கு வந்து கில்ட் வந்து ஃபீல் ஆகுது. உடனே வந்து அவன் அப்படி கீழே பார்த்துட்டு உட்காந்துருக்கான். இங்கே வா அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கூப்பிட்றான். கூப்பிட்டானே ஜங்குக் வந்து அப்படியே எழுந்துச்சி போய் ஜிமின் பக்கத்தில் வந்து உட்கார்றான். நீ எவ்வளோ நாள் வந்து இப்படியே இருக்க போகிற, அம்மா வந்து உன்னை பற்றி வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க, நீ ரூமில் வந்து லாக் ஆகிருந்து சாப்பிடாமல் இருந்தேன்னா எல்லாமே சரியாயிருமா அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கேட்குறான். ஐ எம் சாரி ஹோங் அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான்னு சொன்னோடனே ஜிமின் வந்து நீ வந்து என்கிட்ட சாரி சொல்லக்கூடாது, டேஹோங் கிட்ட தான் சாரி சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். இல்லை ஹோங் நான் உனையே ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன்ல, ஐ எம் வெரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து அப்படியே அழுக ஆரம்பிக்கிறான். ஜிமினுக்கு வந்து ஜங்குக் அழுகிறத பார்த்து கஷ்டமாக இருக்கு, அவனோட தம்பி வந்து அழுகிறானேன்னு சொல்லிட்டு உடனே வந்து ஜிமின் வந்து ஜங்குக்கை வந்து ஹக் பண்ணுறான். நான் நேற்று உன்னைய ரொம்ப திட்டேன்ல அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கேட்குறான். கேட்டவுடனே ஜங்குக் வந்து இல்லைன்னு சொல்லி அப்படியே ஹக்கில் வந்து மண்டையாட்டுறான். அப்போ வந்து ஜிமின் வந்து லைட்டாக சிரிக்கிறான். இருந்தாலும் ஐ எம் சாரி ஜங்குக், ஆனால் வந்து நீ பண்ணது ரொம்ப தப்பு, நீ வந்து யாரையுமே லவ் பண்ணுறதுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். அப்போ வந்து ஜிமின் வந்து அப்படி ஹக்கை வந்து பிரேக் பண்ணிவிட்டு ஜங்குக்கை வந்து பார்க்குறான். நீ வந்து ரொம்ப பெரிய தப்பு வந்து பண்ணியிருக்க ஜங்குக், அதனால் நீ வந்து போய் டேஹோங் கிட்ட வந்து சாரி கேட்கணும், என்கிட்ட இல்லை. டேஹோங்கும் ரொம்ப ஹர்ட் ஆகியிருக்கா, நம்ம எல்லோரும் வந்து மிஸ்டேக் வந்து பண்ண தான் செய்வோம், இருந்தாலும் வந்து அந்த மிஸ்டேக்லேருந்து நம்ம வந்து என்ன பாடம் படிக்கிறோமோ அதுதான், நான் வந்து உன் கூட எப்போயுமே இருப்பேன், நீ வந்து கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். உடனே ஜங்குக் வந்து அப்படியே ஜிமினை வந்து ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணி அழுகிறான். தேங்க்யூ ஹோங், தேங்க்யூ ஸோ மச் என்னை வந்து மன்னிச்சதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படி ஜங்குக்கோட முதுகை வந்து தடவி கொடுக்குறான். என்ன தான் தப்பு பண்ணியிருந்தாலும் ஜிமின் வந்து ஜங்குக்கை வந்து மன்னிச்சிருவான். ஏன்னா வந்து அவன் வந்து அவனோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவன், அவனோட தம்பி. ஸோ அதனால தான் ஜிமின் வந்து அவனுக்கு வந்து மன்னிச்சு விட்டான். நான் எப்படி அவனை வந்து ஃபேஸ் பண்ணுவேன்னு சொல்லி எனக்கு தெரியல ஹோங் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து சொல்கிறான். நீ பண்ணி தான் ஆகணும் ஜங்குக், அவன் நான் அவாய்ட் பண்ணுறதுனால ஒன்றுமே சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். அவன் என்னை வந்து மன்னிக்கவே இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து கேட்குறான். அதை வந்து நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஜங்குக், நீ வந்து அவனை வந்து ஹர்ட் பண்ணியிருக்க, ஸோ நீ சாரி சொன்னோன்னே அவன் வந்து உன்னை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லி நீ வந்து எதிர்பார்க்கக்கூடாது, ஆனால் உன்னால் அதுதான் பண்ண முடியும், வேறு எதுவுமே பண்ண முடியாது, ஸோ நீ வந்து ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். ஆமாம் நீங்கள் சொல்கிறது தான் ரைட் அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். உடனே வந்து ஜிமின் வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக்கோட முடியை வந்து கழிச்சு விட்றான். சரி இப்போ வா போய் கீழே போய் சாப்பிடுவோம், அம்மா வந்து ரொம்ப ஒரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கும் சரின்னு சொல்லிவிட்டு இவங்க 2 பேர் போகிறாங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த எபிசோட். நான் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர்.